ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு மேங்கோ டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேம் என்னென்னா மேங்கோ மோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் டெசர்ட் ரெசிபி. இது மோஸ்ட்லி அக்ஷய திருதியைக்கு செய்வாங்க. நார்த் இந்தியாவில் செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. இது பூரிக்கு வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை நார்மலாகவும் நம்ம ஸ்வீட் ரெசிபியாக சாப்பிடலாம். அதை எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மாம்பழம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 2 சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ சின்ன சைஸ் மாம்பழம் 2 எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பயுமே இதே மாதிரி தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் நார்மலாக ஸ்கூப் பண்ணி எடுப்பீங்கன்னா அதே மாதிரி எடுத்துக்கோங்க. தோலோடு சேர்த்து ஆட் பண்ணிடாதீங்க. தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. நார்மலாக நம்மளுக்கு அந்த பல்ப்பு மட்டும் இருந்தால் போதும். பல்ப்பு மட்டும் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மாம்பழத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேங்கோ கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்ய போகிறது கம்மியான அமௌண்ட்னால நான் எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்த பின்னாடி லெமன் ஜூஸ் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இப்போ செய்ய போகிறது பன்னீர். ஸோ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் நான் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். 1/2 லெமன் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. லெமன் பிழிஞ்சு விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு கிளாத் வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. திரும்ப நல்லா கூலிங்கான வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அப்படி உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பன்னீரை நல்லா க்ரஷ் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேன் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி தேனை ஆட் பண்ணலைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹனி ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எதில் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் ஆர் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஆட் பண்ணுங்கள். நல்லா டேப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. நல்லா இந்த மாதிரி ஈவன் ஆக்கிக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவன் ஆக்கிட்டு இதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா வந்து கூல் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி, இல்லை நார்மலாக வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்தாலும் சரி, ஐஸ்கிரீம் மாதிரியே நல்லா ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மேலேயே வந்து மேங்கோ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டெக்கரேஷனுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா வந்து டெக்கரேஷனுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா லீவ்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் எவ்வளோ சாஃப்டாக ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோஸ் நிறைய இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.